critical poliomyelitis. So நம்ம வந்து அந்த 3 phases பார்த்துட்டோம். இப்போ நான் early phase, recovery phase and post polio syndrome phase. So இதுக்கு மூணுல பார்த்தோம்னா first phase பார்த்தோம்னா within 3 weeks கம்மியா இருக்கதா early stages னு சொல்லுவாங்க. So அந்த ஸ்டேஜ்ல வந்து போலியோ வந்திருக்குன்னா paralysis symptoms பார்க்கலாம். அதே மாதிரி recovery ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா 4 weeks to 18 months. சரியா? அதுல வந்து deformities. So paralysis ஆகி அதனால deformity வரும் second stage. அடுத்து பார்த்தோம்னா stage for post polio residual stage னு சொல்வாங்க. அது greater than 18 months. 18 months மேல. சரியா? So என்னென்ன ட்ரீட்மென்ட்டா நம்ம கொடுக்கலாம் பார்க்கலாம். So first பார்த்தோம்னா early stage பார்த்தோம்னா first என்ன ட்ரீட்மென்ட் கொடுக்குறாங்க intramuscular injection வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த சிவியர் ஆகாம இருக்கிறதுக்காண்டி intramuscular injection கொடுப்பாங்க. So இதுல சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா so மெயினா வந்து paralysis ஆகறனால so bulbar muscles weakness ஆகறனால respiratory musclesல weakness ஆகும். So அவங்களுக்கு ventilator support வரலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து paralysis ஆகறனாலே so bulbar involvement இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து respiratory problems வரலாம். So ஏன்னா respiratory muscle weakness ஆகறனால அவங்களுக்கு ventilator support தேவைப்படும். So அடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரி pain management. So early stagesல அவங்களுக்கு வந்து ஒரு paralysis ஆகறனால joint painலாம் mostly வரும், muscle pain வரும். So அந்த மாதிரி இருக்கும்போது warm and moist pack application கொடுக்கலாம். அதே மாதிரி deformity management. So deformity வராம இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து splint applications. Joint வந்து immobilization ஆகாம அதாவது stretched position. So muscle contraction ஆகாம இருக்கிறதுக்காண்டி deformity போகாம இருக்கிறதுக்காண்டி splint or braces வந்து அப்ளை பண்ணுவோம். So இப்போ பார்த்தோம்னா so அவங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்றது. அதே மாதிரி கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்காண்டி நம்ம தெரபியூட்டிக் பால் வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். So at the second stage பார்த்தோம்னா recovery stage. So recovery stageல பார்த்தோம்னா so இந்த ஸ்டேஜ்ல வந்து பேஷண்ட் வந்து deformity போயிடுவாங்க. So paralysisல இருந்து அந்த deformity போவாங்க. So deformity நம்ம பார்க்கலாம். So அதனால deformity correction பண்றதுக்காண்டி நம்ம ப்ராப்பர் ஸ்ப்ளிண்ட்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் lower limb or upper limb and general range of motion exercise, active range of motion exercise பண்ணலாம். அதாவது இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு மசில் பவர்ல இருந்தா ட்ரைசைக்கிள் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். ஸோ ஏன்னா மெயினா வந்து மசில் அட்ரோஃபி போகாம இருக்கிறது, ப்ரிவென்ஷன் ஃபார் மசில் அட்ரோஃபி அண்ட் மெயின்டைன் மசில் மாஸ். ஸோ மசில் பல்க் வந்து மெயின்டைன் பண்றதுக்காண்டி ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் பண்ண வைக்கலாம். அது மாதிரி ஹைட்ரோதெரப்பி அதாவது வார்ம் வாட்டர் கூல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா லைக் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ மசில் வீக்னஸ் ஆகுனால டிஃபார்மிட்டி போகும். ஸோ அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி நம்ம லைக் எக்ஸசைஸ் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் மாதிரி ஹைட்ரோதெரப்பி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்த பிஎன்எஃப் டெக்னிக்ஸ். ஸோ மெயினா பார்த்தோம்னா நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அந்த ஃபெசிலிட்டேஷன் பண்றதுக்காண்டி இந்த பிஎன்எஃப் டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணலாம். சரியா? அடுத்த ஆர்த்தோட்டிக் சப்போர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து டிஃபார்மிட்டி பேஷண்ட் போகாம இருக்கும். இது ஒரு சில பேர் டிஃபார்மிட்டி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் லைக் ஸ்ப்ரிங்க்லாம் அதை அப்ளை பண்ணி அதாவது ஏஎஃப்ஓ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் இந்த மாதிரி ஆர்த்தோசிஸ்லாம் அப்ளை பண்ணி அவங்க வந்து நடக்க வைக்கிறதுக்காண்டி அசிஸ்டட் டிவைஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நடக்க வைக்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி வாக்கர்ஸும் நம்ம அப்ளை பண்ணி அவங்கள ஃபங்க்ஷனலாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரீ மெச்சூர் வெயிட் பேரிங் ஷுட் பி அவாய்ட். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு வந்து வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க போன் வந்து க்ரோத் ஆகும். ஸோ அது க்ரோத் ஆகாம தடுக்காம இருக்கும். க்ரோத் ஆகாம அந்த எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வெயிட் பேர் எக்ஸசைஸ்லாம் நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரெகுலர் செக்அப் அண்ட் பிசியோதெரபி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி 6 months to 1 year மேலே போயிடுச்சுன்னா அவங்க ரெசிஸ்டட் எக்ஸசைஸ்லாம் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ ஹைட்ரோதெரப்பி பார்த்தோம்னா ரெசிஸ்டட் எக்ஸசைஸும் சொல்லலாம், இன்னொன்று ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸும் சொல்லலாம். அடுத்தது ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா வெயிட் கப் இல்லைன்னா தெராபன் இந்த மாதிரி அப்ளை பண்றது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெயிட் போட்டு அவங்க ட்ரெயின் பண்றது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு
இன்னும் ப்ரோக்ரஸா வெயிட் வந்து ரெசிஸ்டர் எக்ஸசைஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரைசைக்கிள் அதாவது பைசைக்கிள் ட்ரைனிங்ல வந்து ரெசிஸ்டர் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து இந்த பேஷண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். சரி.